வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி கோஸ் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். நான் கோஸ் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். நல்லா சிறுவாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் 1, தக்காளி 1. நான் இது கூடயே கொஞ்சம் கீரை சேர்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாலக்கீரை சேர்த்துக்கிறேன். அது சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்த்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கறி மசாலா தூள் எடுத்திருக்கேன், அது ஒரு 1/4 டீஸ்பூனு. மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூனு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம் இதெல்லாம் தாளிக்க போகிறோம். அது 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சோடனே கடுகு, சீரகம் நான் போடுறேன். இது நல்லா பொரியணும். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். நல்லா பொரிஞ்சவுடனே இந்த இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் 1/2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். ரொம்பலாம் போடாதீங்க, ஏன்னா இந்த கோஸ் கிரேவிக்கு எல்லாம் அந்தளவுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும், நல்லா இருக்காது. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் வெங்காயத்தை அதில் போடுறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினவொடனே நம்ம இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். இந்த எண்ணெயிலே போடுறேன் வெங்காயத்துலேயே, அப்போ நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இந்த எண்ணெயிலே பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் போட்டோன்னா. இது நல்லா வதங்கினவனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி அதில் போடுறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். வெயிட் பண்ணலாம். பாருங்கள், வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையும் அதில் போடுறேன். சும்மா ஒரு கைப்பிடலாம் போடுறேன். நீங்கள் எந்த கீரை வேணால் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கோஸோட கீரையும் சேர்த்து கலந்து பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம சிக்கன், மட்டன் கூட கீரை போட்டு பண்ணுவோம். அது மாதிரி இது கூட நீங்கள் இந்த கீரையும் போட்டுங்க. புளிச்ச கீரை கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரு கைப்பிட அளவுக்கு பண்ணுங்கள். ரொம்ப போட்டோன்னா இந்த கோஸ் அந்த ஃப்ளேவர் ஃப்ளேவர் வராது, கோஸோட ஃப்ளேவரு. அதனால இது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிச்சு. இப்போ தேவையான மசாலாலாம் போட்டிருக்கேன். பாருங்கள், 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து நான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இது நல்லா போட்டு வதக்கணும். எப்பயுமே ரைஸ் எப்பவுமே ரைஸ் கூட சாம்பார், பருப்பு அது மாதிரி தான் பண்ணுவோம். இது மாதிரி இந்த ரைஸ் கூட ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதுமாரி தோசை கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி கூடயும் நல்லாயிருக்கும். இது இந்த கோஸ் கிரேவி இது நல்லா வதங்கினவனே இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோஸு அதில் போடுறோம். நீங்கள் முடிஞ்சால் எவ்வளோ சிறுவாக கட் பண்ணுவீமோ அவ்வளோ சிறுவாக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸில் கட் பண்ணிருக்கேன் கோஸு. இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னும் வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கினவனே இப்போது தேவையான அளவு உப்பு போடுறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். கோஸ் ரொம்ப உப்பு பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கணும். வேணுமா அப்புறம் போட்டுக்கலாம். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். கரெக்டாக இது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த உப்பு காரம்லாம் இந்த கோஸில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லிட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நான் கொதிக்க விட போகிறேன். இல்லை வெயிட் பண்ணலாம்.
இந்த பாருங்கள், உங்களுக்கு கோஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பவுலில் வந்து நான் மாற்றுறேன். இது ஒன்று உங்களுக்கு தண்ணியாக வேணால் முன்னாடியே எடுத்துருங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ரைஸில் சும்மா லைட்டாக இது பண்ணி சாப்பிட்றதுக்கோசம் நான் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எடுத்துருக்கேன். இது வந்து ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, அப்புறம் தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.